நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. வீடியோஸ்க்கு எப்படி வந்து தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். தம்ப்நெயில் தான் பாத்தீங்கன்னா வீடியோக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். அந்த தம்ப்நெயில எப்படி வந்து பர்ஃபெக்ட்டா சூப்பரா வந்து பிக்சார்ட் ஆப் மூலியமாக கிரியேட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். பிக்சார்ட் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா தம்ப்நெயிலுக்கு நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணணும். ஸோ நீங்க பிக்சார்ட் ஆப் ஓபன் பண்ணதுமே பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்க வந்து கலர் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலயே நிறைய விதமான பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். நீங்க பேக்ரவுண்ட் இதுலேருந்து கூட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து பேக்ரவுண்டை ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க இதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நீங்க டவுன்லோட் பண்ணி வந்து வச்சிருக்கீங்கன்னா அதை வந்து உங்களோட கேலரி மேலே வந்து கேலரி ஆப்ஷன் இருக்கும். ஆல் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி உங்கள் கேலரிலேருந்து நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டு நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இதை செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட்டிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்ற வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டாவதாக. அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கிராப் ஆப்ஷன் இருக்கும். கிராப்பை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3:2 அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தம்ப்நெயிலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃப்ரேமை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். தம்ப்நெயில் ஃப்ரேமு செட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து எப்படி தம்ப்நெயில் எடிட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த பேக்ரவுண்டை நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிடணும். அண்டு ஃப்ரேமும் கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணிடணும். ஒன்ஸ் இதை செட் பண்ணிட்டாலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் அப்படின்றத நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே கேலரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஸை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா கட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் நார்மலாக வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணி தனியாக எடுக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா கீழே வந்து கட் அவுட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பர்சன் அப்படின்னு வந்து இருக்கும். அந்த பர்சனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நமக்கு செலக்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு கரெக்டாக எடிட் ஆகி வந்திருக்கு அப்படின்றத நம்ம இதில் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு எந்த இடத்துலலாம் வந்து பிசுராக இருக்கோ அதுலலாம் நம்ம வந்து கரெக்டாக ப்ரெஷ் பண்ணி வந்து ஆட் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக இதில் வந்து எடிட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். எந்த இடத்துலலாம் நமக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து இருக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக கட் அவுட் பண்ணி வந்து எடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து பேக்ரவுண்டில் வந்து வைக்கிறப்ப அந்த ஃபோட்டோ வந்து கிளியராக வந்திருக்கும். நம்ம நார்மலாக எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்து விட்டோம்னா அது வந்து ப்ராப்பராக வந்திருக்காது. அதனால நம்ம கம்ப்ளீட்டாக அதை வந்து ஃபுல்லாக வந்து கட் அவுட் வந்து பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப எந்த இடத்துல வந்து இன்னும் நம்ம கரெக்டாக கட் பண்ணல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல மட்டும் நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ வந்து கட் பண்ணுறதுக்கு வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா remove.bg அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸை ஈஸியாக வந்து கட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் வந்து போனீங்கன்னா அதில் வந்து remove.bg அப்படின்ற ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ நான் இப்போ அதுவுமே உங்களுக்கு வந்து பண்ணி வந்து காட்டுறேன். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் வந்து remove.bg அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து தனியாக கட் அவுட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிக்சார்ட்டில் வந்து கட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு சைட் போயிட்டு அப்லோட் இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். எந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து உங்களுக்கு லோடிங் ஆகும். அது அப்லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக்சார்ட் ஆப்பில் வந்துட்டு அதில் ஃபோட்டோஸை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம அந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கட் ஆகி வந்துருச்சு. ஸோ எந்த இடத்துலயாச்சும் நம்ம வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஹேர்லாம் எதுவும் பறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா
அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து வேறு எங்கெங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமாலும் நீங்கள் அதில் வந்து போட்டு ஈஸியாக அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வந்து கட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து டிக் வந்து கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து டிக் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு எதுவும் ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆட் பண்ணால் அந்த ஸ்டிக்கரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் வந்து என்ன டைப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இதில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸை நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் சிம்பிளை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே கீழே வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் தம்ப்நெயில் அப்படின்றத வந்து நான் டைப் பண்ணுறேன். இப்போ வந்து டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட் அங்கே வந்துருச்சு. வந்ததுமே பார்த்தீங்கன்னா கீழே நிறைய விதமான ஃபாண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எந்த ஃபாண்ட் வேணாலுமே நம்ம வந்து வச்சுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரால் பண்ண நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரோக் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. சில இது வந்து ப்ரீமியமாக இருக்கும், சில இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ப்ரீமியமாக இருக்கிறத யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து பே பண்ணி தான் பிக்சார்ட் ஆப் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இப்படி பிளெண்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிளெண்ட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் இதில் எடிட் வந்து பண்ண முடியும். ஸோ பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த டிக் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக ரஃபாக ஒரு மாதிரி நார்மலாக செஞ்சு காட்டியிருக்கேன். பட் நீங்கள் இதை வந்து ப்ராப்பராக நான் சொன்னதை வச்சு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா உங்களால் தம்ப்நெயிலை வந்து இதில் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களோட தம்ப்நெயிலில் ஒரு இடத்துல மட்டும் நல்லா டார்க்காக செம்மையாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எஃபெக்ட்ஸ்ன்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா HDR அப்படின்னு வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட தம்ப்நெயிலில் வந்து வரும். அது வந்து உங்களோட தம்ப்நெயிலோட குவாலிட்டி வந்து பூஸ்ட் பண்ணி வந்து கொடுக்கும். அது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் வைக்கணும்னு தேவையில்லை. எந்த இடத்துலயாச்சும் உங்களோட தம்ப்நெயில் லைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அதை வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ ஒரு டார்க் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். நல்ல ஒரு குவாலிட்டி நீங்கள் வந்து ஃபீல் வந்து பண்ண முடியும் அந்த எஃபெக்ட் நீங்கள் வைக்கிறது மூலியமாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட தம்ப்நெயில் ஒரு மாதிரி லோவாக இருக்குது, லோ லைட்டில் இருக்குன்னா நீங்கள் வந்து அதோட லைட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும். இங்கே கீழே டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே கர்வ்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த கர்வ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தம்ப்நெயிலோட கலரு அண்ட் லைட் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் கம்மியாக இருக்குது, இப்போ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் தம்ப்நெயிலோட லைட்னிங் அப்படின்றதுமே உங்களால் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மேஜராக நம்ம வந்து தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பேக்ரவுண்ட் தேவைப்படும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஆட் ஃபோட்டோ. அதை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தம்ப்நெயிலில் டெக்ஸ்ட்டு தான் மெயினாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே பக்கத்துலேயே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயும் நிறைய விதமான ஃபாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணால் இதிலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதிலே நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படுற ஸ்டிக்கர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் கிடைக்கிற ஸ்டிக்கர்ஸை ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஆட் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா சேவ் டு யுவர் கேலரி அப்படின்ற மாதிரி வந்துடும். அந்ததுமே க்ளோஸ் கொடுத்துடலாம். நீங்கள் க்ளோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் உங்களோட கேலரியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சேவ் ஆகிடும். பிக்சார்ட் ஆப் யூஸ் பண்ணி எப்படி வந்து தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.